இடுக்கி மாவட்டத்தில் சிறிய தேயிலை விவசாயம் அதிக நஷ்டத்தில் கடந்து செல்கிறது. தேயிலை தொழிலை முன்கொண்டு செல்ல முடியாமல் உரிமையாளர்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். பேரிமேட்டில் 4 தேயிலை தோட்டங்கள் கூட அடைத்து பூட்டப்பட்டது. இது அடைக்கப்பட்ட தோட்டங்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. ஹெலிபரியா டீ கம்பெனியின் செம்மண், ஹெலிபரியா, சின்னார் போன்ற தோட்டங்களில் கடந்த தினம் அடைக்கப்பட்டன. 500க்கும் அதிகமான தொழிலாளிகளும் 200க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளிகளும் இதோடு பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 மாதங்களாக தொழிலாளிகளுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை. 18 மாதங்களாக இவர்களின் ப்ராவிடன்ட் ഫണ്ടും മാനേജ്മെന്റ് അടയ്ക്കവില്ല. ഈ 2 മാസത്തെ വേതന ശമ്പളം നിലവിൽ ഞങ്ങൾക്ക് സ്റ്റോർ കാശ് പോലും തരാൻ ബുദ്ധിമുട്ടാണ് ഇപ്പം മുന്നോട്ട് നീങ്ങുന്നത്. ആ ശമ്പളം ചോദിച്ചതിന്റെ പേരിലാണ് ഞങ്ങൾക്ക് ഈ 4 ദിവസത്തേക്ക് മുമ്പ് നോട്ടീസ് ഇട്ടിട്ട് കമ്പനി ഇപ്പോൾ തൽക്കാലം പ്രവർത്തിക്കാൻ പറ്റത്തില്ലെന്ന് പറയുന്നത്. ഞങ്ങൾക്കിപ്പോൾ റിട്ടയർമെന്റ് ആയ തൊഴിലാളികൾ 150ഓളം പേരുണ്ട്. അവരുടെ ഗ്രാറ്റുവിറ്റി അടയ്ക്കുകയോ അവരുടെ ഈ PF അടച്ചാൽ മാത്രമേ അവർക്ക് ഈ പെൻഷൻ വാങ്ങിച്ച് കഴിക്കാൻ പറ്റുള്ളൂ. അത് അടച്ചിട്ടില്ല. ഞങ്ങളുടെ ഈ 58 മാസത്തെ PF ഞങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചിട്ടുണ്ട്. ഞങ്ങളുടെ പകർപ്പിൽ അത് കാണിച്ചിട്ടുണ്ട്. പക്ഷേ PF ഓഫീസിൽ അടച്ചിട്ടില്ല. ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ വിവാഹത്തിനോ ഒരു വീടാവശ്യത്തിനോ ഒരു രോഗം വന്നെങ്കിൽ പോലും ഞങ്ങൾ ജോലി ചെയ്ത ഈ PF ന്ന് ഇച്ചിരി പൈസ എടുക്കാൻ പറ്റത്തില്ല. ആ ഒരു അവസ്ഥയിലാണ് ഇപ്പോൾ കമ്പനി മുന്നോട്ട് പോകുന്നത്. ഹെലിബരിയ ഫാക്ടറിയിൽ ഉற்பത്തി ചെയ്യപ്പെടും ചിന്നാർ என்ற பெயரில் விற்பனைக்கு கொண்டு வரும் தேயிலையில் தரமில்லாத குறைந்த தேயிலை பொடியை தோட்ட உரிமையாளர்கள் கலப்படம் செய்வதாக தொழிலாளிகள் தெரிவித்தனர். கொச்சியில் ஏல மையத்தில் நடத்திய பரிசோதனையில் தேயிலையில் கலப்படம் கலந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதோடு கம்பெனிக்கு ஏலத்தில் பங்கெடுக்க முடியாமல் ஆனது. 4 தோட்டத்திலும் தேயிலை கொழுந்து விற்பனை செய்ய முடியாமல் ஆனதோடு நஷ்டம் அதிகரித்தது. தொடர்ந்து 4 தோட்டங்களும் கடந்த தினம் பூட்டப்பட்டது. தற்போது செயல்பட்டு வரும் 7 தோட்டங்களும் அதிக நஷ்டத்தின் மூலம்தான் கடந்து செல்கிறது. நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.